ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ட்ரை ஹேரை எப்படி சாஃப்டாக சில்கியாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் ஹேர் ரொம்பவே ட்ரையாகவும் ரொம்ப ஃப்ரீசினஸாகவும் ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி 13 days ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் சேலஞ்சில் இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஹேர் மாஸ்க் டே 7ல் இருக்கிறோம். இன்றைக்கி நான் என்ன ஹேர் மாஸ்க் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி என்னோடய ஹேர் மாஸ்க்குக்கு எடுத்துருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் முட்டை தாங்க. முட்டை வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஹேரை வந்துட்டு ஃப்ரீசினஸில் இருந்தும் ரஃப்பாக இருக்கிற ஹேரை சாஃப்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த விதத்தில் நான் வந்துட்டு இன்றைக்கி முட்டை மட்டும்தாங்க எடுத்துருக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் சேலஞ்ச், அதுக்கு தேவையான ப்ரோட்டீனுமே இந்த முட்டையிலே இருக்குது. அது கூடவே நான் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்மளோட ஹேர் மாஸ்க்குக்கு இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கேன். அது கூடவே முட்டை வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணாலே ஓரளவு ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நல்லாவே ஸ்மெல் இருக்கும். நான் வந்துட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையில் 2 முட்டை என்னோடய ஹேருக்கு போதும் சொல்லிவிட்டு 2 முட்டை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கோகனட் ஆயில் அப்படி இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நாம் ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கும்போது ஆல்மண்ட் ஆயில் உள்ள ஸ்மெல் வந்துட்டு முட்டையோட ஸ்மெல்லை வந்துட்டு ஹெவியாக தெரிய விடாது. நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு மெயின் ரீசனே நம்ம ஹேரில் வந்துட்டு கொலாஜன் அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கனால தான் அதிகமாக ட்ரை ஆகும். அப்போ அந்த கொலாஜன் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம முட்டையோட ஒயிட்டில் வந்துட்டு கொலாஜன் அதிக அளவு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஹேரை வந்து சாஃப்டாக்குனா போதும், சில்கி ஆக்குனா போதும் அப்படின்னா நீங்கள் முட்டையோட ஒயிட்டை மட்டும் எடுத்து அது கூட ஆயில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் வந்துட்டு ப்ரோட்டீனும் வேணும் அப்படிங்கிறனால முட்டையோட எல்லோவும் சேர்த்துருக்கேன். ஏன்னா எல்லோவில் தான் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி எல்லோ வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். நான் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல்லும் தெரியலை. நான் வந்துட்டு ஆயிலையும் எக்கையும் நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர் நான் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு வந்துட்டு மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆயில் எதுவும் அப்ளை பண்ணலை. நம்ம வந்துட்டு எக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எக்லேயே ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம ஹேருக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்க வேணாம். ஏன்னா எக்கு வந்துட்டு நம்ம ட்ரை ஹேராக இருக்கும்போது நல்லா வந்துட்டு ஹேரோட க்யூட்டிகல்ஸில் நல்லாவே பெனிட்ரேட் ஆகும். அப்படிங்கப்போ நல்லா சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். நமக்கு தேவையான ஆயில் வந்துட்டு நம்ம எக்கு கூட சேர்த்துட்டோம். அதனால் ஹேரில் வந்துட்டு லென்த்தில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ட்ரை ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நல்லாவே பெனிட்ரேட் ஆகும். அதேபோல் ஹேரை வந்துட்டு நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்கு வந்துட்டு அப்ளை பண்ணும்போதே உடனே ட்ரை ஆகி ரொம்ப ஸ்டிக்கி ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணி முடித்தோம் அப்படின்னா ஹேர் வந்துட்டு ரொம்ப விழும். அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வந்துட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப்பு பூரா அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்துக்கோங்க. எக்கு வந்து வாட்டரியாக இருக்கனால மசாஜ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு ஸ்கேல்ப் மசாஜ் ஒரு 5 minutes ஸ்கேல்ப்பு நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறமா ஹேரோட லென்த்தில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டு ஒரு 20 minutes, அதிக நேரம் வைக்காதீங்க. அதிக நேரம் வச்சோம் அப்படின்னா அதுவுமே நம்ம ஹேரை ட்ரை ஆகும். அதனால் ஒரு மேக்ஸிமம் 20 minutes வரைக்கும் வச்சுட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. எக்கு ஹேர் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த எக்கில் வந்துட்டு வாட்ரு ஆட் ஆகாத வரைக்கும் ரொம்ப ஸ்மெல் அடிக்காது. ஆனால் வாட்ரு ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். அதனால் ஷாம்பு மிக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஷாம்பு, அது கூட ஒரு 2 to 3 drops போல் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்னோடய ஷாம்பு மிக்ஸுக்கு. அப்புறமா கொஞ்சமாக ஹனி சேர்த்துருக்கேன் ஷாம்பு மிக்ஸ் கூட. ஹனி வந்துட்டு ஹேரை ஒயிட் ஆக்குமான்னு கேட்டால்
கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஹேரை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு க்ரே ஹேராக மாற்றும். ஏன்னா ஹனி வந்துட்டு ப்ளீச்சிங்காக செயல்படும் நம்ம ஹேரில். அதனால் வந்துட்டு ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கலர் வந்துட்டு மாறும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இது வரைக்கும் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் எடுத்திருக்கேன். ஆனால் என்றைக்குமே இந்த மாதிரி இருந்ததில்லை. ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் ஹேரை ரொம்ப ட்ரை பண்ணும் அப்படி சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தாங்க என்னோடய ஹேர் ரொம்பவே ட்ரையாகவே தான் இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஹேர் கொஞ்சம் ஓரளவு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்ததுங்க. ஆனாலுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது எக்கோட ஸ்மெல் ரொம்ப இருந்தது. தண்ணி பட்ட உடனே ரொம்ப அப்படி பாத்ரூம் ஃபுல்லாகவே எக்கோட ஸ்மெல் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே என்னோடய ஹேரில் வந்துட்டு நான் வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா எக்கோட ஸ்மெல் ஹெவியாக இருந்தது. சீரம் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் இருக்க மாதிரி இருந்தால் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் கூட நல்லா ஸ்மெல் இருக்கும், அது கூட அப்ளை பண்ணாலுமே ஹேரில் வந்துட்டு ஸ்மெல் வராதுங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது. நல்ல ட்ரைனஸுமே நல்லாவே கண்ட்ரோல் ஆகி இருந்ததுங்க. எனக்கு என்னோடய ஹேர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்லேயே இந்த ஒரு ஹேர் மாஸ்க் தான் நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாக்கி கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட்டாக எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.